வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நாம் இன்று பார்க்க இருப்பது இந்த சபரிமலை ஐயப்பனை பற்றிய ஒரு வரலாறு. இந்த கார்த்திகை மாதம் பிறந்துருச்சுனாவே மக்கள் நிறைய பேர் பக்தர்கள் அன்பர்கள் மாலை அணிவித்து விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று காலை மாலை கோவிலுக்கு சென்று பஜனை செய்து இருமுடி கட்டி போய் ஐயப்பனை தரிசித்து வராங்க. ஆனா இதனுடைய தத்துவம் யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது. இது யாரால் எப்படி எங்கிருந்து மாறியதா மறைந்ததா வேறு ஏதாவது திசை திருப்பப்பட்டதா அப்படின்றத பற்றிலாம் ஆய்வு பண்ணியிருந்தேன். இதில் நிறைய சொல்லாடல், இந்த அதாவது சொற்களை ஆய்வு செய்து பார்க்கறது, செவி வழி செய்திகள் படிக்கிறது, கேள்விப்படுவது, இது போன்ற விஷயங்களில் இந்த ஆன்மீகத்தில் எதன் அடிப்படையில் இந்த ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணும்போது சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. அதன் அடிப்படையில் நிறைய கோவில்கள் சென்று ஆய்வு செஞ்சிருக்கேன். அப்போ இதை பார்க்கும்போது இந்த சபரிமலை ஐயப்பன் இது எதன் அடிப்படையில் இப்படி கொண்டு போனாங்க. போகும்போது 5 நாள் டூராக கூப்பிட்டு போவாங்க. ஒரு 4 வருஷம் மாலை போட்டு பெரிய பாதையில் போயிருக்கேன். ஒரு 3 வருஷம் 3 முறை சின்ன பாதையில் போயிருக்கோம். ஒரே நாள் போய் பார்த்து தரிசித்து வருது. இருமுடி கட்டாமல் 18 படி ஏற முடியாது. இந்த விரதம் இருந்து இருமுடி கட்டிட்டு போனால் தான் 18 படி ஏற முடியும். இது ஒரு தத்துவமாக வச்சுருக்காங்க. இது ஒரு கட்டுப்பாடு அனுஷ்டிக்க முறை. இது எதன் அடிப்படையில் வச்சாங்கன்னா இது சித்தர்கள் தங்கள் நிலையை உயர்த்தி ஐயப்பன் அப்படின்ற நிலைக்கு வரணும் அப்படின்னா இது ஐயனார் இப்போ என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு ஆசீவக கல்வி முறை. அதில் இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்றது. இது 6 படிநிலைகளை கொண்டது. ஒவ்வொரு படியும் ஒரு 3 வருடங்கள் படிக்கக்கூடியது. இது 6 3 18. இந்த 18 படி தான் அங்கே சபரிமலை சாஸ்தாவுக்கு அங்கே வச்சிருக்காங்க. சாஸ்தா என்றாவே சாத்தன் தான் மருவி சாஸ்தா அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. அதன் அடிப்படையில் பார்த்தோம்னாக்க இந்த உயிர்காந்த ஆற்றலை மூலாதாரத்தின் மூலமாக குண்டலினி யோகத்தின் மூலமாக மூலாதாரத்திலிருந்து மேலெழுப்பி ஒவ்வொரு சக்கரங்களை கடந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, சகசிராரம் இது போய் வான்காந்தாற்றுடன் இணைத்து அடுத்த நிலையை அடுத்த சக்தி அடையக்கூடியது. இதற்கு ஒரு 7 கோவில்களை ஒரு படிநிலைகளை 6 படிநிலை கடந்து போகணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. இது பாண்டிய மன்னன் ராஜசேகரன் அப்படின்ற ஒரு மன்னனால் உருவாக்கப்பட்டது, கட்டப்பட்டது. அப்போ இந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது சொரிமுத்து ஐயனார் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலியில் இருக்குது. இன்னும் போகக்கூடியவங்க முதல் வருடம் கண்டிப்பாக முதல் 3 வருடம் இங்கே போய் தான் அடுத்தது போகணும். அடுத்தது அச்சன் கோவில், அடுத்தது ஆரியங்காவு, அடுத்ததாக குளத்துப்புழா, அதற்கடுத்து பந்தளம், அடுத்ததான் சபரிமலைக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் இந்த பொன்னம்பலம் மேட்டில் இருக்கக்கூடிய மகர ஜோதியை பார்க்கணும். இப்போ 18 வருடம் கழித்து 3 வருடங்கள் இந்த இதை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் மாறி போச்சு. அது வணிக ரீதியாக மாறி போச்சு. அப்போ இந்த பார்த்தாக்க இந்த ஐயப்பன் பாடல்களை நம்ம பஜனை பண்ணும்போது பாடிப்போம். சொரிமுத்து ஐயனே சரணமையப்பா அப்படின்னா இது மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அச்சன் கோவில் ஐயனே சரணமையப்பா அப்படின்னா இது சுவாதிஷ்டானம். ஆரியங்காவ ஐயனே சரணமையப்பா அப்படின்னா இது மணிப்பூரகம். குளத்துப்புழா ஐயனே சரணமையப்பா இது அநாகதம். பந்தளத்து மாமணியே சரணமையப்பா இது விசுத்தி. சபரிமலை சாஸ்தாவே சரணமையப்பா அப்படின்னு ஆக்கினை. அதான் சபரிமலை சாஸ்தாவை இந்த சக்தியை இங்கே வரைக்கும் கொண்டு போயிடணும். இது விசுத்தி, இது அநாகதம், இது மணிப்புரகம். இப்படி போறது இதை சகசிராரம், இதை பொன்னம்பலம் எடுப்போம்னா இந்த கழிவெண் பிறப்பு, அதாவது நிறமில்லா நிலை, நீர்வண்ண நிலை அடையக்கூடியது. இது இந்த ஆசீவக கல்வியினுடைய படிநிலைகள். அப்படி வரும்போது இந்த 18 வருடங்களை தாண்டி தான் இந்த மகர ஜோதியை பார்க்கணும். அப்போ முதல் 3 வருடங்கள் கண்டிப்பாக சொரிமுத்து ஐயனாரை வணங்கிவிட்டு தான் அடுத்ததாக அச்சன் கோவில் போகணும், ஆரியங்காவு போகணும், குளத்துப்புழா போகணும், பந்தளம் போகணும், சபரிமலை தான் போகணும். இப்படி தான் போகணும். அதற்கடுத்தபடியாக அடுத்த 3 வருடங்கள் அச்சன் கோவிலிருந்து ஆரம்பிக்கணும். அவங்களுடைய நிலை உயர்ந்ததாக அர்த்தம். அதாவது சக்கரத்தை அடுத்த உயிர்காந்தாற்றல இந்த சுவாதிஷ்டானம்ன்ற அடுத்த நிலைக்கு உயிர்காந்தாற்றலை மேலே எழுப்புவது. அந்த 3 வருடங்கள் யோகம் தவம் எல்லாம் செய்யணும். அடுத்ததாக மணிப்பூரகம் தொப்புள் இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை இயக்குவதாக அர்த்தம்.
அநாகதம், இந்த நெஞ்சுக்குள்ளி இருக்கீங்களா, இந்த இடம், இந்த இடத்துடைய சக்கரத்தை அடுத்த 3 வருடங்கள், அடுத்ததாக விசுத்தி, அடுத்ததாக ஆக்கினை, அதுக்கடுத்துதான் சகசிராரம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உயிர்காந்த ஆற்றல் வான்காந்த ஆற்றலோட இணையும் போது இந்த உச்சந்தலையில இந்த குழந்தை பிறக்கும் போது உச்சி மூடாம இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தாமரை போன்று விரிவதாக சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு, விஷ்ணுவுக்கு இந்த நாபியில விரிவதை சொல்லுவாங்க. இதை பத்தி பின்னாடி பார்ப்போம். அப்போ விரியும் போதுதான் இந்த வான்காந்த ஆற்றல் இது வழியாக வான்காந்த ஆற்றலை ஜீவகாந்த உயிர்காந்த ஆற்றல் இந்த கடந்து போறது. இதை திருக்குறள்ல எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மலர்மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலமிசை நீடூழி வாழ்வாங்க. இந்த மாதிரியான இந்த ஆசீர்வாத கல்வியை படித்து ஒவ்வொரு நிலையும் கடந்து வாழ்ந்த ஜீவகாந்த ஆற்றலை வான்காந்த ஆற்றலோடு இணைத்தால் அவங்க தான் இந்த உலகத்தில் கடவுளுடைய நிலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றது. மானடி சேர்ந்தார் அப்படின்னா இந்த சிவமயம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் உருவான அந்த புள்ளி அது எங்க இருக்குன்னா திருவாதிரை நட்சத்திரத்துல, அதுக்கு கொஞ்சம் கீழே இந்த 3 உலக்க நட்சத்திரம் இருக்கும். அதாவது ஓரியன்ட் கான்ஸ்டலேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நாம இந்த சிவனுடைய பெல்ட் அப்படிமோ, இது அந்த கல்வியில் வரக்கூடியது. இதுதான் நம்ம மகா சிவராத்திரி அன்றைக்கு இரவு நேரத்தில் வானம் தெளிவாக இருக்கும்போது குழந்தைகளுக்கு கல்வி ஆரம்பிக்கிறது அங்கிருந்து தான். அது இன்றைக்கு மகா சிவராத்திரி தூங்காமல் வெளிச்சிருந்து சிவன் கோயிலில் போயிருக்கிறதாக கொஞ்சம் மாறிடுச்சு. இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரியான ஒரு வரலாற்று கடத்தலை, இந்த நிலைகளை ஒரு கல்வி நிலையை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இன்றைக்கு மருவி இன்றைக்கு ஃபேஷன் ஆகி போச்சு. அதாவது குடும்ப கஷ்டம் தீரும், உடல் வியாதிகள் சரியாகும், வேலை கிடைக்கும், காசு பணம் பெருகும், வண்டி வாகனம், சொத்து சுகம், வாழ்க்கை முறம், வாழ்க்கையினுடைய தரம் மேலே ஏற்றுறது, பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது, இது போன்ற விஷயங்களில் இந்த கோவிலுக்கு போனால் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு மாறி அதன் அடிப்படையில் இந்த சபரிமலையினுடைய விஜயம், அதாவது இந்த புண்ணிய யாத்திரை அப்படின்றது வந்துருச்சு. இது எங்கிருந்து எப்படி மாறிச்சு அப்படின்றத பற்றிலாம் ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். இதை பற்றி பின்னாடி பேசுவோம். இது போன்ற நிறைய முருகன் கோயிலுக்கு போய் ஆய்வு பண்ணியிருக்கோம், பெருமாள் கோவில்களை பற்றி ஆய்வு பண்ணியிருக்கோம். இதை பற்றிய கிட்டத்தட்ட வீடியோ போடுவோம், பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது அப்போதான் உங்களுடைய ஆதரவு கிடைச்சாதான் எனக்கு இது மாதிரியான ஆய்வுகளை மேற்கொண்டு உங்களுக்கு தகவல் சொல்றதுக்கு உற்சாகமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.